மீனாட்சி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ ஜீவாவை பிரிஞ்சு வரும்போதும் அப்படியே இருக்கணும். புரியுது. அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் எதுவும் நடக்கக்கூடாது, அதானே? கரெக்ட். இதை உங்களால செய்ய முடியும் நான் நம்புறேன். பானெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நான் செய்வேன்னு எப்படி நம்பினியே? மீனாட்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது உங்களுக்கு பிடிக்கலான்னு எனக்கு நல்லா தெரியும். இதை நீங்க செஞ்சா நீங்க நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சதும் நடக்கும். என்ன சொல்றீங்க? தேவி, அம்மாச்சி அம்மாச்சி அந்த பணத்தை வாங்கிக்க. ஐயோ அம்மாச்சியே சொல்லிட்டாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. ஐயோ அப்ப நான் சொன்னது நடக்கும். மீனாட்சியை அந்த ஜீவா பையகிட்டேருந்து நான் பிரிக்கிறேன். அவன் நிழல் கூட அவன் மேலே படாது. ஆனால் இதை நான் செய்யறதுனால உங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகுது. எனக்கும் யாருக்கும் எதையும் சும்மா செஞ்சு பழக்கம் இல்லை. அதனால இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் தைரியமாக போங்க. சீக்கிரம் மீனாட்சி என் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவா. அது போதும், உங்களை நம்பி தான் நான் போறேன். ஒரு நிமிஷம். அந்த வைர மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. சொன்ன வேலையை செஞ்சு முடிங்க. 30 லட்சத்தோட அந்த மோதிரமும் என் கிஃப்டா தரேன். ஐயோ போலாம். அம்மாச்சி 20 லட்சம். அம்மாச்சி 20 லட்சம். ஐயோ ஐயோ என் வாழ்க்கையில இம்முட்டு பணத்தை முத தடவையா பாக்குறேன் அம்மாச்சி. ஐயோ ஏய், கரும்பு தின்ன கூலின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அது இதுதான் போல இருக்கு. அந்த ஆளே தேடி வந்து இதை கொடுத்துட்டு போறான். இனி அந்த மீனாட்சியை எப்படி நான் ஓட ஓட விரட்டுறேன்னு பாரு. ஹலோ, தேனே, நான் தேவி பேசுறேன். சொல்லுங்கக்கா. நானும் அம்மாச்சியா ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போறோம். ஏய், சங்கர கோயில். சக்கரை சங்கரன் கோயில் வரைக்கும் போறோம். வரதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகும்னா எத்தனை மணி ஆகும்க்கா? விடிய காத்தால ஆயிடும். விடிய காத்தால ஆயிடுமா? ஏன்னா எங்களுக்காக யாரும் வந்து காத்துட்டு இருக்க வேணாம். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்கன்னு அம்மாச்சி சொன்னாங்க. சரிங்கக்கா. அப்புறம் முக்கியமான விஷயம், கதவை தாழ் பூட்டாம தூங்குங்க. சரிங்கக்கா. என்ன அம்மாச்சி நீங்க பாட்டுக்கு விடிய காத்தால தான் வருவேன்னு சொல்லிட்டிய? இப்ப போனா அவளுங்க இந்த பண பேக பாத்துருவாளுகல்ல. ஆமால, அதுவும் சரிதான். சரி, அது வரைக்கும் நம்ம எங்க போறது, எங்க தங்குறது? இந்த கோயிலே இருப்போம். பொழுதும் போன மாதிரி இருக்கும், புண்ணியமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு எல்லாரும் தூங்குற நேரமா பார்த்து நம்ம உள்ள போகலாம். சூப்பர் ஐடியா அம்மாச்சி. அம்மாச்சினா அம்மாச்சி தான். வா, ஒரு ஆட்டோ. ஆமால, ஆட்டோ. வாங்க வாங்க போலாம். பாட்டியும் தேவி அக்காவும் சங்கரன் கோவிலுக்கு போறாங்களாம். வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்றாங்க. சமந்தி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்க. அத்தை வரத்துக்குள்ள ஜீவாக்கும் மீனாட்சிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்திடலாமா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ, மீனாட்சி ஒத்துக்க மாட்டாளே, கோவப்படுவா. வேணாங்க. இப்படியே விளையாட்டா விடுறது நல்லதில்ல. முறைப்படி நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிருவோம். அப்பதான் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் மீனாட்சிக்கு தெரிய வேண்டாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படியோ அவங்க வாழ்க்கைய அவங்க ஆரம்பிச்சு தானே ஆகணும். சரிங்க. சரி.
ம். இல்லண்ணே, லோடெல்லாம் ஏத்திட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வந்துடுறேண்ணே. கண்டிப்பா வந்துடுறேண்ணே. வச்சிடுறேன். ஏங்க ஆ? கொஞ்சம் உள்ள வாங்கல. ஏய், எனக்கு வேலை இருக்கு. நான் போய் லோடெல்லாம் இறக்கணும். ஏங்க அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, வாங்க. என்ன விஷயம்? ஐயோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க வாங்க வாங்க. என்னன்னு சொல்லுத்தேனே. ஆ, இதெல்லாம் ஓகே தானே? ம், ஒன்னும் இல்ல சம்மந்தி. பயமா நீங்க இருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க சம்மந்தி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ம், சரி. ஒன்னும் பிரச்சனையாகாது. சரிங்களா? ஆ, ம்? இதோ ஆ, வராங்க. மனோ. மா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆமாப்பா. வெளியே கிளம்பிட்டியா? ஆமாமா, 2-3 கடைக்கு புடவை கொடுக்க போனோம். இன்னைக்கு வேண்டாமே, நாளைக்கு கொடுத்துக்கலாம். ஏமா? அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்கப்பா. அவங்களும் தேவியும் சங்கரன் கோயிலுக்கு போறாங்களாம். திரும்பி வரதுக்கு ராத்திரி ஆயிடும்னு சொன்னாங்களாம். சரிம்மா, அதுக்கே நான் வெளியே போக கூடாது. ஆ, உனக்கு இங்க வேலை இருக்குடா. மா, எனக்கு இந்த வீட்ல என்னம்மா வேலை இருக்கு? ஆ, இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. மா, இதெல்லாம் ஜீவா கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர போறான். மா, எனக்கு அவசரமா ஆ, போகணும். இல்ல அவெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் நான் காரணமா தான் சொல்றேன். அவங்க வீட்ல இல்லாத நேரத்துல தான் சில விஷயங்களெல்லாம் செய்ய முடியும். அம்மாக்கு தெரியாம அப்படி என்ன செய்ய போறிய? ஜீவாக்கும் மீனாட்சிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். ஐயோ, இது அப்பதாக்க தெரிஞ்சா? ஏங்க பாட்டி வர்றதுக்கு நடுராத்திரிக்கு மேல ஆயிரும்னு சொன்னாங்க. சரி, அதை விடுங்க. மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவகிட்ட சொல்லிட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம்ப்பா. அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. ஏன் சக்தி, எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே. சரியா போச்சு போங்க. அவங்க கிட்ட சொன்னா இது நடக்குமா? முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சா வீட்டையே ரெண்டாக்கிருமே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியும்? அம்மாவுக்கு தெரியாம அடுப்பை பத்த வச்சாலே வீட்டையவே அம்மா பொசுக்கிப்படும். நீ இந்த விஷயத்த செய்யணுங்கிற, வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறிய. என்னமோ செய்யுங்க. அப்பா, என்னத்த மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் அப்படிதாம்மா. அந்த பக்கமும் நிக்க மாட்டாரு, இந்த பக்கமும் நிக்க மாட்டாரு. அவரை விடுமா. ஏ மனோ, நீ போய் வாங்கிட்டு வந்துறியா? என்னம்மா? அந்த பாண்டி பயலுக்கு தெரிஞ்சா அப்பத்தா கிட்ட போட்டு கொடுத்துருவாமா? அவன் தான் இன்னும் வரலையேடா. அவன் ராத்திரி தான் வருவான். அதானே, வேலை வெட்டி இல்லாம அவனும் சுத்திக்கிட்டு தான் இருக்கான். அவன்லாம் அப்பத்தா கண்ணுக்கு தெரியவே மாட்டான்ல. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்பத்தாக்கு தெரிஞ்சா என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. சரிம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் நல்லபடியா நடக்கும் சம்பந்தி. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க.